அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையோடு இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பாக்கியத்துக்கு யோசிக்க எரிச்சலும் கோபமும் வந்தது. இந்த நாட்டில் எல்லோருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப ஒரு வாகனம் இருக்கிறது. அவரவர் தகுதியையொட்டி அமைந்த வாகனங்கள் அது. சிவனுக்கு நந்தி, முருகனுக்கு மயில், விஷ்ணுவுக்கு கருடன், சனீஸ்வரனுக்கு காகம், யமனுக்கு எருமை, அத்தனை பெரிய உடம்புடைய விநாயகருக்கு கூட அதிகம் பயணம் செய்யாமல் அரச மரத்தடியிலேயே அமர்ந்திருந்தால் போதும் என்றாலும் கூட வாகன குறைவு இருக்கக்கூடாது என்று ஒரு மூஞ்சூறு வாகனம் துணைக்கிருக்கிறது. நாயகர்களுடன் வாகனத்தில் ஒண்டிக் கொண்டு விடும் தேவிகளுக்கு கூட சொந்த வாகனத்தை பொறுத்தவரை குறையில்லை. பாகேஸ்வரிக்கு அன்ன வாகனம், பத்மாசினிக்கு நாக வாகனம், மகேஸ்வரிக்கு ரிஷப வாகனம், மீனாட்சிக்கு குதிரை வாகனம். இது தவிர சிலர் சும்மா இருக்கும் போதும் சிவப்பு தாமரை அல்லது வெள்ளை தாமரையில் மிதந்தபடி தான் இருக்கிறாங்க. சற்று உக்கிரமாக செயல்பட நினைக்கும் பெண் கடவுள்கள் சிங்கத்தின் மீதேறி அதன் பிடரியை பிடித்தபடி தங்கள் பயணத்தை தொடங்கி விடுகிறார்கள். தேவிகள் இருக்கட்டும், இந்த அரசியலங்குமாரிகள், ராணிகள் எத்தனை பேர் யானையேற்றம் குதிரையேற்றம் செய்யலை? ஏன் தேரோட்டியவர்கள் கூட உண்டு. காவியத்து நாயகிகள் கூட புஷ்பக விமானத்தில் பறந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் குழந்தைகளுக்கான தேவதை கதைகளில் கூட சூனியக்காரிகள் துடப்பக்கட்டையில் தான் பறந்து வர்றாங்க. இப்படி பாக்கியத்துக்கு 1000 காரணங்கள் புராண சரித்திர காவியம் பின்புலங்களோடு சொல்வதற்கு இருக்கிறது. இருந்தும் பாக்கியத்திற்கு ஒரு வாகனம் இதுவரை அமையவே இல்லை. பாக்கியம் யோசிச்சு பார்க்குறா. சின்ன குழந்தையாக இருந்தபோது அவளுக்கு 3 சக்கர சைக்கிள், பெடல் மோட்டார் வண்டி என்று எதுவும் இருந்ததாக நினைவே இல்லை. நடைவண்டி கூட இல்லாமல் 10 மாதத்திலேயே பாக்கியம் நடக்க தொடங்கிவிட்டாள் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்கிறார்கள். குடும்பத்து புகைப்பட ஆல்பங்களை புரட்டும் போது அவளுடைய பெரிய குடும்பத்து அத்தனை ஆண்களும் ஒரு 3 சக்கர சைக்கிளுடனோ சின்ன மோட்டார் வண்டியில் அமர்ந்தபடியோ எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்தன. இவளுடையதும் கூட அந்த ஆல்பங்களில் இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்கிறது? மரப்பாச்சி பொம்மையை கையில் பிடித்தபடியோ, அழகிய வேலைப்பாடு செய்த வெல்வெட் மெத்தை பதிந்த மர நாற்காலியின் கையை அல்லது நீளமான காலை பிடித்தபடியோ அந்த குடும்பத்து அத்தனை பெண்களும் குழந்தைகளும் நிற்பது போலவே இவளும் நிற்கிறாள். எதையாவது பிடித்து கொள்ளாமல் பெண் பிறவிகள் நிற்க முடியாது என்பதில் அவர்கள் குடும்பத்து புகைப்படக்காரருக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது போல என்று பாக்கியம் யோசித்து கொண்டார். ஆண்களுக்கு குழந்தை பருவத்திலிருந்து சக்கரங்கள் உள்ள வாகனங்கள் துணை நிற்கின்றன. அரையானை கணம் கனத்த அசைக்கவே முடியாதபடி பூமியில் அழுந்து நின்ற தேக்கு நாற்காலி தான் பெண்களுக்கு வாய்த்திருக்கிறது. அம்மாவளி தாத்தா வாங்கிய முதல் கருப்பு பியூரிக் காரின் மேல் சூட் கோட்டுடன் சாய்ந்தபடியே நின்றவாறே தாத்தாவின் புகைப்படம், பின்பு அதே போஸில் மாமாக்களின் புகைப்படங்கள் கூட இருக்கின்றன. 3 சக்கர சைக்கிளில் இருந்து பியூக்கார் வரை ஆண்களை பொறுத்தவரை ஒரு அதிகாரப்பூர்வமான வாகன முன்னேற்றம் கண்கூடாக தெரிந்தது. ஆனால் பாக்கியத்தின் பெரிய குடும்பத்தில் அப்பா வழியில் அம்மா வழியில் ஒரு பெண் கூட ஒரு வாகனத்தை பிடித்தபடியோ அல்லது ஓட்டுவது போலவோ ஒரு புகைப்படம் கூட இல்லை. அதனாலோ என்னவோ இன்று வரைக்கும் பாக்கியத்துக்கு ஒரு வாகனம் அமையல. அப்பாவோட குடும்பத்தில் சித்தப்பாவுக்கு இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு ஏற்பட்ட போது பலன்னு ஒரு மோட்டார் பைக்கு வந்துச்சு. அதில் சித்தியை ஏற்றிக்கொண்டு சுற்றியது மட்டுமல்லாமல் அவளை அதன் மேல் உட்கார வச்சு பல புகைப்படங்களையும் அவர் எடுத்தது பல விமர்சனங்களை குடும்பத்தில் கிளப்பி விட்டுருச்சு. அதன் தோள் இருக்கை மேல் பெண்ணான சித்தி எப்படி அமர்ந்தாள்? அதனால வண்டியையும் சுத்தப்படுத்த வேண்டும், சித்தியையும் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் கதற ஆரம்பித்து விட்டார்கள். சாணத்தை போட்டு மோட்டார் பைக்கை கழுவுவதா அல்லது சித்தியையே சாணத்தில் குளிப்பாட்டுவதா போன்ற பட்டிமன்றங்கள் குடும்பத்தில் நடக்க தொடங்கிவிட்டன. முடிவில் எல்லாவித மீறல்களுக்கும் ஏதாவது ஒரு நிவாரண சடங்கு வைத்திருக்கிற ஒரு புரோகிதரின் யோசனைப்படி பசுமூத்திரம் ஒரு துளி கலந்த எதையோ விழுங்கி சித்தி தன்னை சுத்திகரித்து கொண்டாள். ஆனால் பாக்கியம் போன்ற பெண்களுக்கு மழைக்காலம் எவ்வளவு சிக்கலாக இருக்கிறது. ஆவேசமா மழை பொழிய ஆரம்பிச்சிட்டா இந்த குடையை பிரித்தவுடன் வலுத்து பெய்கிற மழையில் கம்பிகள் மடங்கி குடைக்குள்ளேயே மழை பெய்ய தொடங்கிவிடும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி இல்லை. மலைக்கோட்டும் தொப்பியும் ஆண்களுக்கு கை கொடுக்கும். ஆண்கள் தங்கள் கால் சராயை முட்டிக்கு மேல் மடக்கிவிட்டு கொண்டு காலனியை பிளாஸ்டிக் பையில் போட்டுக்கொண்டு மலைக்கோட்டை மாட்டிக்கிட்டு கைப்பை சகிதம் பேருந்து நிறுத்தத்தை நோக்கியோ ரயில் நிலையத்தை நோக்கியோ கிளம்பி விடுகிறார்கள். ஆனால் பெண்கள் அப்படி மழை காலத்தில் நடந்து போய்விட முடியாது. மழை காலத்துக்கென்று சில புடவைகள் பெண்களிடம் உண்டுதான். பருத்தி இல்லாத சீக்கிரமா காஞ்சி உலர்ந்துற செயற்கை இலை புடவைகள் இருக்கின்றனதான். ஆனாலும் அது உடலோடு ஒட்டி கொண்டு விடும். மழையில் நனைந்தால் முட்டிக்கு மேல் ஏறி கொண்டு விடும்.
ஆயிரக்கணக்கான பலவித வடிவமும் வயதும் உள்ள பெண்கள் வேலைக்கு போகும் மும்முரத்தை முகத்தில் காட்டியபடி ஒரு கூட்டமாக திரண்டு இப்படி வரும்போது யாருக்கும் வெறித்து பார்க்கவோ கவனிக்கக்கூடவோ நேரம் இருக்காது. எதிரே நின்று வெறித்து பார்க்கும் அல்லது நோட்டம் விட முற்படும் ஒரு ஆணை உனக்கு அம்மா இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா என்றெல்லாம் நின்று கேட்காமல் வேகமாக முன்னேறும் அந்த கூட்டம் தயங்காமல் வீழ்த்தி விட்டு போய்விடும். பாக்கியத்துக்கு கூட இப்படி ஒன்று பழகி போயிடுச்சு. அவள் செல்ல வேண்டிய ஈரடுக்கு பேருந்தை எதிர்நோக்கி நின்று அது வந்ததும் முண்டி அடித்து ஏறி, ஓ குடை, ஏ மஞ்சள் புடவை, அரே கருப்பு ஃபேன், ஏன் நரச்ச தலை, முன்னால போங்க என்று நடத்துனரால் முன்னால் தள்ளப்படும் குறியீடுகளில் மறைந்து போன நபர்களில் ஒருத்தியாய் பயணித்து இறங்கி பின்பு ரயிலடியில் எந்த பிளாட்பாரத்தில் வண்டி நிற்கிறது என்று பளிச்சிடும் விளக்கு குதிரைகளை பார்த்து தெரிந்து கொண்டு படிக்கட்டில் ஏறி பாலத்தில் ஓடி இறங்கி ஓடி விரைவு மின்சார ரயிலை பிடித்து அமர்ந்து வெளியே பார்ப்பால் ஒவ்வொரு நாளும். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பாக்கியத்திற்கு ஒரு வாகனம் தேவைதானே? பத்திரிகைகளில் முட்டு வரை ஸ்கேட் போட்ட மேல்நாட்டு பெண்கள் சைக்கிள் ஓட்டுவது போல விளம்பரங்கள் வந்தபடி இருந்தன. ஆனால் அம்மா வீட்டு பெண்களுக்கு வாகன யோகம் தாத்தா கோயமுத்தூர் வந்த பிறகுதான் கிடைச்சது. தாத்தா தேர்ந்தெடுத்த வீடு கொஞ்சம் சற்று தள்ளி ஒதுக்குப்புறமாக இருந்தது. மாமாக்கள் கல்லூரி போவதற்கு எடுபடி வேலை செய்வதற்கென வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தது. அது வீட்டுக்கு முன்பக்கம் அந்த சைக்கிள் எப்பயுமே ஏதாவது நபர்களோடு அந்த சைக்கிளும் சேர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். அந்த சைக்கிள் எப்படி இருக்கும்னா, முன்பக்கம் பிடியிலிருந்து உட்காரும் இருக்கை வரை குறுக்கு கம்பி போட்ட ஆண்களுக்கான சைக்கிள். சில நாட்கள் வரை அது மாமாவோட தனி உரிமையாக இருந்தது. பின்பு சுவரை பிடித்தபடி கமலா சித்தி அதை ஓட்ட பழகி தங்கை ஆனந்திக்கும் தேர்ச்சி கொடுத்த பின் அது பொது வாகனமாக மாறிடுச்சு. புடவையுடனே முன்னால் காலை மடித்து அதில் லாவகமாக கமலா சித்தி ஏறி விடுவாள். விடுமுறையில் ஒரு முறை கோயமுத்தூர் போனபோது கமலா சித்தி ஓட்ட பாக்கியம் கேரியரில் அமர்ந்து போனதுண்டு. நின்றபடியே மிதித்து ஓட்டி வேகமெடுத்த பின் அமர்ந்து மரம் செடி வீடுகள் எல்லாம் பார்வையில் நிற்காமல் ஓடும்படி சைக்கிளை விடுவாள் கமலா சித்தி. பறக்கும் குதிரையில் போவது போல கற்பனை ஓடும். இறக்கைகளை வானில் பறக்கும் வெள்ளை குதிரை மாதிரி பாக்கியத்தின் கண்களுக்கு தெரிவாள். வேறு உலகத்துக்கு போய்விட்டு வந்தவள் போல ஒரு கிறக்கத்துடன் கேரியரில் இருந்து இறங்குவாள். இந்த முன்பற்கள் இரண்டும் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்து உடையும் வரை இந்த சைக்கிள் பயணம் அவளுக்கு தொடர்ந்துகிட்டு தான் இருந்தது. அதன் பின்பு அவங்க வீட்டில் சைக்கிளை யாரையும் ஓட்ட விடலை. அதுக்கு பிறகு தாத்தா கார் வாங்கிட்டாரு. அந்த காரில் அவள் எங்கேயாவது வெளியூர் போனாலோ அல்லது கடைத்தெருவுக்கு போனாலோ கமலாசித்தியுடன் சைக்கிள் சவாரியில் போன அனுபவம் அவளுக்கு கிட்டவே இல்லை. சைக்கிள்னா ஹேண்ட்பேரை பிடிக்காம கையை விட்டுட்டு அப்படி கையை காத்துல அகல விரிச்சு கமலாசித்தி சைக்கிள் ஓட்டுகிற லாவகமும் அதில் இருக்கிற நளினமும் இந்த கார் ஓட்டுகிற மாமாக்களுக்கு கொஞ்சமும் இல்லை என்று நினைத்து கொள்வாள் பாக்கியம். மின்சார ரயிலின் ஒரு பாலத்தை கடக்கும்போது ஜன்னல் வழியா இந்த நகரத்தை பாக்கியம் பார்த்து கொண்டே இருப்பாள். பாராவண்டி, தண்ணீர் லாரி, பெருச்சம்பளத்திற்கு தர வேண்டியது போல் கிடுகிடுத்து போன சைக்கிள்கள், முதுகை நன்றாக வளைத்து ஓட்ட வேண்டிய பந்தய சைக்கிள்கள், பல வண்ணங்களில் வடிவங்களில் ஒளிகளில் விரையும் கார்கள் என்று கண்ணில் படும் வாகனங்களுக்கு குறைவே இல்லை. பாக்கியத்துக்கு தான் அவ்வளவு இயக்கமாக இருக்கும். பாக்கியத்தோட தம்பிக்கு கூட ஒரு வயதாகும் போது 3 சக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க. கருப்பு வண்ண சைக்கிள் அது. அதன் பின்பு அவனுக்கு 4 வயதாகும் போது 2 சக்கர சைக்கிள் வாகனமும் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. சிவப்பு வண்ண பூச்சியுடன் வலுவலுக்கும் சிவப்பு ரெக்ஸின் இருக்கையுடன் 4 வயது பையன் ஓட்டுவதற்கான வாகனம். அந்த வயதிலிருந்தே பாக்கியத்திற்கு ஒரு கனவு மட்டும் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அந்த பறக்கும் கனவு. சைக்கிள் பெடலில் கால் வைத்ததும் ஓர் எடையற்ற உணர்ச்சி. பிறகு சைக்கிளுடன் வானில் எம்பி பறப்பது போலவும் எடையே இல்லாமல் பறப்பது போலவும் சைக்கிளில் இருக்கிற பாகங்கள் எல்லாவும் பூ விதழ்களாய் மாறிப்போனது போலவும் அவளுக்கு ஒரு அடிக்கடி ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும். தம்பியோட சைக்கிளை இந்த சந்தில் நான் ஓட்டி காட்டுறேன் பாரு அப்படி ஒரு முறை ஓட்டி காட்டி விழுந்து முட்டி அடிபட்டும் வீராப்புடன் மீண்டும் ஓட்டி காட்டி முட்டி வீங்க தொடங்கியதும் அம்மா 2 அடி வைத்து பாக்கியத்தை இழுத்து போய் கைகால் உடஞ்சிட்டுனா பொண்ணை எவண்டி கட்டுவான் என்று மீண்டும் அடி கொடுத்த போது பாக்கியம் கூட வேகமாகத்தான் கேட்டாள். தம்பி மட்டும் ஓட்டுறான், அவனுக்கு கைகால் உடஞ்சிருச்சுன்னா அவனை யார் கட்டுவா? இந்த கேள்விக்கு அந்த குடும்பத்தில் யாரும் பதிலே சொல்லவில்லை. இந்த மின்சார ரயிலின் ஜன்னல் வழியாகவும் 2 அடுக்கு பேருந்துல மேலடுக்கிலிருந்து பார்க்கும் போதும் பச்சை, கருப்பு, மஞ்சள், வெள்ளை என பல்வேறு வடிவங்களில் வசீகரமாக கண்ணில் மோதி சென்ற வாகனங்களில் உட்கார்ந்து பயணம் செய்யும் போதும் அந்த நகரத்தில் அவற்றுக்கு இடமில்லை என்று தோன்றியது. காலையும் மாலையும் இரவும் எந்நேரமும் ஹாரனின் சத்தங்களும்
மராட்டி, இந்தி மற்றும் ஆங்கிலத்தின் பொறுக்கியெடுத்த பெண்களை மட்டுமே மையமாக்கிய கெட்ட வார்த்தைகளும் பிரதான வீதிகளில் அங்குலம் அங்குலமாக நவரும் அவஸ்தையும் கேட்டு அவள் பயணம் என்பதையே வெறுத்து விட்டாள். சிலர் குழந்தையின் அழுகை ஒலியை இந்த வாகனங்களின் ஹாரன் சத்தங்களுக்கு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு நட்ட நடு இரவில் குழந்தையின் அழுகையுடன் ஒரு வாகனம் உங்களை கடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? தூரத்திலிருந்து பார்க்கும்போது கருப்பும் மஞ்சளும் கலந்த சமோசா மாதிரி அழகாக தெரிந்த ஆட்டோக்கள் பயணம் செய்ய ஏறியதும் மற்ற பெரிய வாகனங்களின் புகை உமிழ்வில் சிக்கிக் கொண்டன. விரைவு நெடுஞ்சாலைகளில் ஆட்டோக்களில் போய் பாரா லாரி, மோட்டார் வண்டி, பேருந்து இவை கக்கும் புகையை சுவாசித்து மீள்வது ஜீவ மரண போராட்டம் போல பாக்கியத்துக்கு தோன்றுச்சு. பாக்கியத்தினுடைய தம்பிக்கும் திருமணமாகி அவன் கல்பாக்க அணுமின் நிலையத்திற்கு மாற்றலாகி போன பின்பு ஒரு முறை பாக்கியம் தம்பியின் வீட்டிற்கு போனாள். போய் சேர்ந்தவுடனேயே தம்பியும் தம்பி குழந்தைகளும் அவளுமாய் கடல் நோக்கி நடந்தனர். பொம்பளைங்களை கட்டுமரத்தில் ஏற்றக்கூடாது என்று தயங்கிய மீனவனை தம்பி ஏதோ பேசி சரி கட்டியதில் பொங்கும் அலைகளால் ஏற்பட்ட குமட்டலுக்கு கடலை பார்க்காமல் வானத்தை பார்த்து கொண்டே அவள் படகிலும் பயணித்து பார்த்து விட்டாள். வீடு திரும்பியதும் எலுமிச்சம்பழ சர்பத் குடிக்க தோன்றியது. இதோ என்று தம்பி மனைவி கதவை திறந்து வாசலில் நிறுத்தியிருந்த சைக்கிளில் ஏறி எலுமிச்சை பழம் வாங்க சென்றபோதுதான் கண்ணில் சைக்கிள் பட்டது. சிறிது நேரத்துக்கு பின் தம்பியின் பெண் அவள் தோழியிடமிருந்து புத்தகம் வாங்க அந்த சைக்கிளை பயன்படுத்தி கொண்டார். அன்னைக்கு சாயங்காலமே எனக்கும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு அந்த தம்பியினுடைய வீட்டில் மெல்ல பேச ஆரம்பித்தாள் பாக்கியம். தம்பியோட பொண்ணும் பையனும் உற்சாகமாய் உடன் வந்தனர். சைக்கிளை கமலாசக்தி தள்ளி ஏறுவது இவளுக்கு சுத்தமாக மறந்து போயிருந்தது. ஓர் ஓரமாக சைக்கிளை நிறுத்தி ஏறி விட ஆரம்பித்ததும் தெருவே குறுகியது போல அவளுக்கு தோன்றியது. இருபக்க மணலும் இவள் மேல் பாய்வது போல பட்டது. வெகு தூரத்தே முள்வேலி சுற்றி கொண்டு நின்ற மரங்கள் தெருவின் குறுக்கே ஓடி வர முயன்றது போல இவளுக்கு தோன்றியதும் கால் செருப்புகளெல்லாம் கலன்று விழ அப்படியே ரோட்டில் விழுந்தாள் பாக்கியம். அத்தை அத்தை என்று கத்திக்கொண்டு பின்னாலேயே ஓடி வந்தான் தம்பியின் மகன். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த தம்பியின் மனைவி, ஏங்கா இதெல்லாம் தேவையா என்று சத்தம் போட்டார். விடாப்பிடியாக மறுநாள் விடிய காலை தம்பி குழந்தைகளுடன் ஓசைப்படுத்தாமல் வெளியே வந்தாள் பாக்கியம். அத்தை உங்களால் முடியும், கமான் அத்தை, மெல்ல மிதிங்க, திருப்புங்க என்று உற்சாகமூட்டும் அவர்களின் குரல்களின் துணையோடு அந்த பகுதியை சைக்கிளில் வலம் வர தொடங்கிவிட்டாள் பாக்கியம். ஒரு ராணியைப் போல அந்த கணங்களில் உணர்ந்தாள் பாக்கியம். எவ்வளவு திட்டம் போட்டும் இத்தனை வயது வரை கிடைக்காமல் இருந்த ஒரு வாகனம் எந்த திட்டமும் இல்லாமல் பாக்கியத்துக்கு கிடைத்துவிட்டது. பிறகு பாக்கியம் வேலை நிமித்தமாக பாரிஸ் நாட்டிற்கு போய் குடியேறிவிட்டார். அங்கு அவளுடைய வாகனம் கணிப்பொறியை இயக்குவதற்கு தேவையான அந்த மவுசு தான் அவளுடைய வாகனமாக மாறிடுச்சு. அவள் தகவல்களை பரிமாறுவதற்கும் தகவல்களை பெற்று உரியவர்களிடம் சேமிப்பதற்கும் பல்வேறு மெயில் கதவுகளை தட்டி திறந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பதிலாக சொல்லி இப்படி நிறைய இடங்களுக்கு தன்னுடைய சின்னஞ்சிறிய வாகனமான மவுஸ் என்கிற வாகனத்திலேயே அவள் பாரிஸ் நகரம் முழுக்க வலம் வர தொடங்கிவிட்டாள். ஒரு நாள் தன் தம்பிக்கு தற்போது தன்னுடைய வாகனம் என்று குறிப்பிட்டு மவுஸை ஒரு போட்டோ எடுத்து அனுப்பி வைத்தாள். சிங்கம், அன்னம், குதிரை என்று வாகனம் அமைத்துக் கொண்டவர்கள் வழியில் ஒரு வாகனம் அமைந்து போயிற்று. அரக்கர்களை அழிக்கவும் தேவர்களை சந்திக்கவும் அவள் மவுஸின் வழியாக கூகுள் தேடுபொறியில் பறக்க தொடங்கிவிட்டாள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்